தங்கம் வந்துட்டியா செல்லம்? அப்பா வரதுக்குள்ள எங்க தங்கம் போன? உன்னை காணாம அப்பா நாங்க எல்லாரும் எப்படி துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? எனக்கு மாரியம்மா ஞாபகம் வந்துருச்சு. மாரியம்மா பார்க்கணும், அவங்க கூட பேசணும் போல இருந்துச்சு. அதான் அவங்க கிட்ட போனேன். சூர்யா, குழந்தை எங்க இருந்தா? மாரியோட நினைவிடத்துல இருந்தா. சூர்யா, நீ அவசியம் குழந்தைய கூட்டிக்கிட்டு அமெரிக்கா போய் தான் ஆகணுமா? ஆமா மாமா, நீங்க கண்டிப்பா அமெரிக்கா போய் தான் ஆகணுமா? கண்டிப்பா போய் தான் ஆகணும். குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டா நீ அமெரிக்கா போய் தான் ஆகணும். ஆமாண்டா மாப்ள, குழந்தையினுடைய சந்தோஷம் தான் முக்கியம்னு இப்ப யோசிச்சு விட்டுட்டோம்னு வச்சுக்கோ, ஃபியூச்சர்ல இந்த குழந்தையினுடைய வாழ்க்கை சந்தோஷமா அமையாதுடா மாப்ள. சூர்யா, இது குழந்தையோட விஷயம்பா. நீ அவசரப்பட்டு முடிவெடுக்காத. யார் சொல்றதையும் கேட்காத. நல்லா யோசிச்சு முடிவெடு. ஆமா மாமா. அப்படி எப்படி விட முடியும்? தேவி சின்ன குழந்தை, அவளுக்கு நல்லது கெட்டது என்ன தெரியும்? மருந்து கசக்குதுன்னு சொல்லி குழந்தை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சா நோய் குணமாகணும்னு சொல்லி கண்டிச்சு நாம சாப்பிட வைக்கிறோம்ல, அது மாதிரிதான் இதுவும். சூர்யா, நீ எதை பத்தியும் யோசிக்காத. உன் யோசனை எல்லாம் குழந்தையோட ஃபியூச்சரை பத்தி மட்டும்தான் இருக்கணும். குழந்தைக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க வேண்டியது ஒரு நல்ல தகப்பனோட கடமை. ஆமாண்டா மாப்ள, மத்தவங்க சொல்றதையெல்லாம் நம்பாதடா மாப்ள. மாதாஜி சொல்றதுதான் உண்மை. அதுதான் உனக்கும் நல்லது, குழந்தையினுடைய எதிர்காலத்துக்கு நல்லதுடா மாப்ள. ஆமா மாமா, எனக்கு என் குழந்தையோட எதிர்காலம் தான் முக்கியம்.